சார் இப்போ நம்ம வந்து தனியான இப்போ நம்ம ஹீலிங் மெடிசன் ப்ளஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி டிவைன் ஆற்றல் உள்ள சில ஆட்கள் பத்தி சொன்னீங்க. ஜீசஸ், வள்ளலார் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ அதே ஆற்றல் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நீங்க ஏதோ கொஞ்சம் பயிற்சிகள்லாம் கொடுக்குறதாவும் சொன்னீங்க. இப்போ இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கோ, இல்லை என்னோட ஆசைகளுக்கோ, ஒரு காரிய சித்தி மாதிரியோ நான் ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்களுக்கோ, இந்த மாதிரி நம்ம இறை ஆற்றலை பயன்படுத்துகிற அனுபவங்கள் இருக்கா? ஆ. அந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்கு. ஆனால் அதை பற்றி பேசுவோமா? இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னால் வேடிக்கையாகவும் இருக்கும். இன்னொரு நிகழ்ச்சி, என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தவங்க நண்பர் வந்து இதுலேருந்து வருவாங்க, காரைக்கால் பக்கத்துலேருந்து வருவாங்க. அவங்களுடைய மகளுக்காக வெரிகோஸ்வெயின்காக வந்தாங்க. சரியானவங்க திருப்பி ஒரு தடவை வந்திருந்தாங்க ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு. அப்போ சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு முழுமையாக சுகமாயிருச்சு, ஆனால் நீங்கள் சொன்ன பழக்கங்களை தான் இயற்கை ஒத்த பழக்கங்கள் அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணுறதில்லை அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன எல்லாம் மாறிடும், அவங்க இறைவனை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப மகளை விட தாய் வந்து ரொம்ப மோசமான உடல்நிலையில் இருந்தாங்க. மன அழுத்தம் நிறையா இருக்குது, உடம்பு பூரா கருத்து போய் ஒரு மாதிரி இருந்தாங்க. அந்த மகனும் வந்திருந்தாங்க கூட. அவங்க இருக்கிற நிலைமை பார்த்துட்டு சொன்னேன், என்னது நீங்கள் அவங்கள விட மோசமான நிலையில் நீங்கள் தான் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும் போல் இருக்கு, இவ்வளோ உடம்பு கருத்து போயிருக்கீங்க, மனசுலேயே ரொம்ப இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, எனக்கு ரொம்ப மன வருத்தம், என்னுடைய மனக்கவலைக்கு எனக்கு காரணமும் தெரியும். நான் சில பேரை கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன்னா அவங்க இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் வந்து என்னால் அப்படி நடக்க முடியல, அதுவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால அந்த கோபமும் வெறுப்பும் என்னால் விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னாங்க. அப்படி யாருன்னு கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, அவங்க உறவினர் ஒருத்தரை சொல்லி அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது சரி வாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அப்போ சொல்லும்போது நான் கேட்டேன், இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க மேலே தப்பு இருக்க மாதிரி தெரியல, நீங்கள் தான் ஏதோ தவறாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் அவங்க இப்படி அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. இல்லைம்மா, நான் அப்படின்னா நான் கேள்வி கேட்குறேன், அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதில் இருந்து அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லை என்ன தப்புன்னு பார்ப்போம் அப்படின்னேன். சரின்னு கேளுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் குழந்தைகள்கிட்ட வந்து உங்கள் வீட்டுக்காரரை வந்து பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? உங்கள் குழந்தைகள்கிட்ட வந்து அவங்க அன்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்களா கேட்டேன். இல்லை அதெல்லாம் நல்லா நடப்பாங்க. சரி, உங்கள் சொத்தை வந்து எதுவும் அவங்க உபகரிக்க முயற்சி பண்ணுறாங்களா? இல்லை சார் அப்படின்னாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தடை போடுறாங்களா அப்படின்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு சொன்னாங்க, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் வந்து மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ போகிறேன் அவங்கள்ட்ட போய் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்குள்ள இருந்த அந்த இறுக்கமெல்லாம் தளர்ந்து முழுமையாக அவங்க முகம் வந்து சிறப்பாயிருச்சு. அப்போ அவங்க பையன் சொல்கிறான் பக்கத்தில் இருந்தான், அம்மா நீ உள்ளே வரும்போது உன் முகத்தில் தார் பூசுன மாதிரி கருப்பாக இருந்துச்சு, இப்போ வந்து ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்குமா அப்படிங்கிறான். நான் சொன்னேன், அவங்கள்ட்ட உங்களுக்கு ஹீலிங்கும் தேவையில்லை, மருந்துகளும் தேவையில்லை, உங்களுக்கு சுகமாயிருச்சு, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்க இறைத்தன்மை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு போயிட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க ஊர்லேருந்து ஃபோனு, சார் என்ன சார் பண்ணீங்க, அவங்க வந்து மருந்தும் எடுத்துக்கலையா ஹீலிங்கும் கொடுக்கலையா, ஆனால் இப்போ இதே போக்கே மாறிடுச்சு சார், முன்னாடி வந்து வெறுப்புலையே அடுத்தவங்க கொண்டு வருவாளா இல்லை தானே தற்கொலை பண்ணிக்கிறவாளோ அப்படின்னு நினச்சி பயந்தோம், ஆனால் இப்போ வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுனாங்க. சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு 2-3 வருஷம் கழித்து எனக்கு வந்திருந்தவங்க சொல்கிறாங்க, சார் அந்த மகிழ்ச்சியான பொண்ணு நல்லா இருக்கா சார் அப்படின்னு. எப்படி பாருங்க, வெறுப்புல இறந்து ஊரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலே இப்போ மகிழ்ச்சியான பொண்ணு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. நமக்குள்ள அந்த இரையாற்றலால் கிடைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு நம்ம பணிவோடையும் நன்றி உணர்வோடையும் உண்மையாக வாங்கிட்டோம்னா அது நமக்கு நிரந்தரமான நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்கும்.